ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் தேர் பார்க்குறதுக்காக தான் நானும் அம்மாவும் போயிருந்தோம். கொஞ்சம் இயர்லியராகவே போயிட்டோம். ஸோ தேரும் பார்த்துட்டு வழியிலேயே பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு பிரசாதம் தான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். எக்கச்சக்கமாக பிரசாதம் வெரைட்டியாக கொடுத்தாங்க. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு பொங்கல் பர்ச்சேசிங்காக போயிட்டோம். ட்ரெஸ் வேறு யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான். போனதும் அம்மா ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெஸ் தான் அது. சரி ஓகே பேக் பண்ணிவிடுங்கன்னு சொல்லும்போது ட்ரையல் பாருன்னு சொன்னாங்க. பேக் பண்ணாமல் எடுத்துகிட்டு போய் நானும் ட்ரையல் பார்த்துட்ருந்தேன். நான் பெருசாக எதுவும் ட்ரெஸ் அன்றைக்கி பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இல்லை. அங்கே இருந்த கலெக்ஷன்ஸ் எதுவும் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அம்மா சூஸ் பண்ணதே ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களே பில் பே பண்ணி எனக்கு வாங்கியும் கொடுத்துட்டாங்க. எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் பேக் வந்தாச்சு. அம்மாவுக்காக நான் உளுந்து லட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். அவங்களுக்கு போன் கொஞ்சம் வீக்காக இருக்குது, எனக்கும் தான். ஸோ நெய் முந்திரி எல்லாமே போட்டு என்னோடய ஸ்டைலில் உளுந்து லட்டு. எப்போவுமே நான் ஒரு பேக்கரியில் வாங்கி சாப்பிடுவேன். அங்கே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணோம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ரெசிபி இது. ஃபைனலி நான் ட்ரை பண்ணிட்டேன். பட் கொஞ்சம் குறை இருந்தது, பட் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஈவினிங் போல் ட்ரெஸ் ஷாப்பிங் தான் என் ஹஸ்பண்ட்காக போயிருந்தேன். இந்த ஷர்ட் தான் எடுத்தோம், ப்ளூ அண்ட் செக்டு. வரும்போது பானிபூரி சாப்பிட்டுட்டு அகெயின் மறுபடியும் தேர் தரிசன கடைக்கெல்லாம் போய் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் அம்மாவும் நானும் வீட்டுக்கே போனோம். இந்த கடையில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். என்ன வாங்கினோம் அப்படின்னா, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்ல, ஜாடியில் குட்டி குட்டி ஜாடியில் ஃப்ளவர்ஸு ட்ரீ மாதிரி அது போல் இருக்கும்ல, ஷோ பீஸ் தான் வாங்கியிருந்தோம். தென் மறுபடியும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். போயிட்டே இருக்கும்போது என்னடான்னு பார்த்தா கை நிறைய எல்லாருக்கும் ஏதோ ஒரு மாவு கொடுத்துட்ருந்தாங்க. அதுவும் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. சரி நம்மளும் போய் வாங்குவோம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ரீனாலே எல்லோரும் போயிடுவாங்க தான். பட் நான் அதனால் போகல. அவங்க ரீசன் சொன்னாங்க, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை நடராஜர் வர தேர் வர வீதி உள்ளால் எல்லோரும் கோலம் போடணும். என் கையில் 2-3 பேக்ஸ் இருந்தது, அம்மா கையிலையும் 2-3 பேக்ஸ் இருந்தது. என்னால் அதை கையில் வச்சுட்டு கோலம் போட முடியல. அந்த பேக்ஸை கீழே வைக்கவும் பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க. மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கூட்டத்தில் தேடவும் முடியாது. ஸோ ஒரே ஒரு கோலம் தான் போட்டேன். அதை தான் நிறைய நேரம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அந்த கூட்டத்தில் பயமே இல்லாமல் அவ்வளோ பொண்ணுங்க கோலம் போட்டுட்ருக்காங்க. எப்படின்னு தான் தெரியல. யாராவது மேலே விழுந்துட போகிறாங்க, இல்லை ஏதாவது ஆகிட போகுதுன்ற பயத்திலே நான் கோலம் போட்டுட்ருந்தேன். அப்புறம் அந்த ஒரு கோலத்தோடையே எழுந்திட்டேன். மார்னிங் 2 தேர் வந்துச்சு, அதே மாதிரியே ஈவினிங்கும் 2 தேர் வந்துச்சு. இப்போது அங்கே வந்துட்டுருக்கிறது நடராஜர் தான். அவருக்கு தான் இந்த மாதிரி தாலாட்டு மாதிரி பண்ணிகிட்ருந்தாங்க. இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே மழைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரியான கூட்டம். இதுக்கப்புறம் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் நடக்கவே முடியல, அவ்வளோ நெரிசல். சரி இதுக்கப்புறம் இது வேலைக்காகாது, நம்ம பார்த்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேர் வழியில் போகாமல் வேறு ஒரு வழியில் போயிட்டோம் நானும் அம்மாவும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஈவினிங்காக 2 தேருன்னு, அதில் 2வது தேர் இது தான், சிவகாமி அம்மாவுடையது. ஃபைனலாக அதையும் பார்த்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.